தொடர்ந்து நம்ம வந்து பகவான் பற்றி நம்ம பேசலாம், பகவான் பற்றி கேட்கலாம், அவருடைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், உரையாடலாம். ஓகேங்களா? என்னென்ன பகவான் சொல்றாரு நம்மளுக்கு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறையா நம்ம வந்து கத்துக்கிறோம், இருந்தாலும் இன்னும் பகவான் என்னென்ன சொல்றாரு இந்த விஷயத்துல. ஓகே, இதுல வந்து பக்தி தொண்டு பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அத்தியாயம் சாப்டர் பக்தி தொண்டு, சாப்டர் 12 நம்ம இருக்கிறோம். ஓகே, அப்ப வந்து நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்ன பாதத்துல வந்து இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல இருந்து பகவான் என்ன சொன்னாரு அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம வரலாம். ஓகேங்களா? அப்ப போன டெக்ஸ்ட்ல வந்து 5வது டெக்ஸ்ட்ல வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரபுபாதர் நமக்கு என்ன வளர்த்திருக்கிறாரு நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, क्लेशो अधिगातरस्तेहाम् अव्यक्ता शक्त सेदशाम् अव्यक्ता हि तदेतुहं देहावद्भिः अवप्यते. அதாவது மொழிபெயர்ப்பு, எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். அதாவது பகவான் போனதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த பக்தி தொண்டோட முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக அவர் வந்து அந்த இதுல 5வது சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து 6, 7 வந்து பக்தி தொண்டோட மகிமையை பத்தி பேசுவாரு. அப்ப 5வது என்ன சொல்றாருனாக்கா, கிருஷ்ணரு தோன்றாத அருவத்தன்மையிடம், அதாவது பகவானுடைய அருவத்தன்மை, அதாவது அந்த பகவானுக்கு உருவம் இல்ல, அவர் வந்து ஒரு ஒளின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி பகவான் சொல்றாரு. அந்த தோன்றாத அருவத்தன்மைக்கு அவங்ககிட்ட வந்து போறவங்க, அந்த அருவ பிரம்மத்தை நாடி போறவங்க, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களோட இந்த அவங்க வளர்ச்சி வந்து எப்போதும் வந்து சிரமமானதாக இருக்கும். அதாவது உடலையுடைய நம்ம உடலுடைய ஆத்மாக்கள் அவங்களுக்கு வந்து சிரமமானதாக இருக்கும். பகவான் இதுல என்ன சொல்றாருனாக்கா, அந்த பக்தி தொண்டு, பக்தி சேவை தான் வந்து வெரி வெரி ஈஸி வேன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துக்கு இங்க வந்து அவரு அந்த பாதையை காட்டுறாரு. புரியுதுங்களா? நம்ம வந்து அந்த தியான யோகமா இருக்கட்டும், தியான மார்க்கமா இருக்கட்டும், இல்ல ஞான மார்க்கமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப கடினம் சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல வர்ற. புரியுதுங்களா? அப்ப இன்றைக்குள்ள ஸ்லோகம் 6, 7 கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்றாரு, பிரபுபாதர் நமக்கு என்ன வளர்க்கிறாரு, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ராணி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஓகே ஓகே மாதாஜி, தொடர்ந்து கேளுங்க பகவத்கீதை பத்தி. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து நம்ம 12வது அத்தியாயம் 6வது ஸ்லோகமும் 7வது ஸ்லோகமும் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? பகவான் என்னன்னு நம்ம சொல்றாரு நம்ம தெரியும். ஓகே, ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्परः अनन्येनैव योगेन मां यात्य उपासते. 7வது ஸ்லோகம். देहाम् अहं समुक्तर्ता मृत्यु संसार सागरात् भवामि न सिरात् पार्था மையா ஏஷிதா சேதசாம். படிச்சு ட்ரை பண்ணுங்க ஸ்லோகங்களாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியா ஆயிடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி படிச்சதுக்கு ராணி மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பெறலாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். அதை உங்க மைக் அடிச்சிருங்க மாட்டாஜி, மைக் அடிச்சிருங்க. ராணி மாதாஜி மைக் அடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் பிரபுபாதர் வந்து ஒன்னா கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த ஸ்லோகமும் இந்த பிரபுபாதருடைய பர்பட்டும் நீங்க நல்லா கவனிச்சு படிச்சு பாத்தீங்கன்னாக்கா,
அது வந்து அவ்வளவு விஷயம் அழகா எளிமையா கொடுத்திருப்பாரு பிரபாது. உயர்தரமான விஷயத்த, அது வந்து டாப் மோஸ்டான விஷயம். அந்த டாப் மோஸ்டான விஷயத்த வந்து பிரபாதர் வந்து அவருடைய கோப்பட்ல அவ்வளவு ஈஸியா கொடுத்திருப்பாரு. எங்களை கோப்பட் வந்து நான் ஸ்லோகம் சொல்லும் போது அப்புறம் நான் படிச்சு வளர்க்குற ஒரு இதுதான். பிரபாதர் வந்து எல்லாமே வந்து அவருடைய அந்த கோப்பட்ல சொல்லிட்டாரு. பக்தி தொண்டு தான் வந்து, பக்தி சேவை தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியான வே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பக்தி தொண்டோட மகிமையை வந்து பகவான் விளக்குறாரு. மகிமைனா வந்து அதோட ஆஸ்பிஷியஸ், அதுல என்னென்ன இருக்கு, பக்தி செய்யறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குது, பக்தியால நம்ம வந்து என்ன ஆகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்தி தொண்டு செய்யறதுனால, நம்ம கிருஷ்ணனை பக்தி தொண்டு செய்யறதுனால, சேவை செய்யறதுனால நம்ம வந்து கடவுளை நேரைக்க நம்ம வந்து அடைய முடியும். நம்ம வந்து ஈஸியா அடைய முடியும். கிருஷ்ணர் அந்த பக்தி பாகியத்தை வந்து ஈஸியா அடைய முடியும். அப்புறம் பகவானுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்ய முடியும், ஈஸியா சேவை செய்ய முடியும். அப்புறம் என்னது, நம்ம வந்து இந்த பக்தி தொண்டை வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துக்கு வந்து பக்தி தொண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஏன் நம்ம வந்து முதல் சொன்னேன், ஏன் ஈஸியா அடைய முடியும்னாக்கா, ஏன்னா மித்த யோக முறை இருக்கு. ஞான யோக முறை, தியான முறைலாம் இருக்கு. ஞான யோகம், தியான யோகா, கர்ம யோகாலாம் இருக்கு பாத்தீங்க. இதெல்லாம் வந்து அடைய முடியும், கிருஷ்ணரை கடவுளை அடைய முடியும். ஆனா வந்து காலங்கள் எடுக்கும், லேட் ஆகும், டைம் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த காலத்துல செஞ்சாங்க. திரேதா யுகம், துவாபர யுகம், சத்தியயுகம்லாம் செஞ்சாங்க. ஞான யுகம், கர்ம யுகம் இதெல்லாம் செஞ்சாங்க. அஷ்டாங்க யுகம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த ஆயுள் இருந்துச்சு பாருங்க. 1000 வருஷம் 10,000 வருஷம் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க. அப்ப நம்ம வந்து கலியுகத்துல வந்து 100 வயசுலாம் வந்து ஆயுள். சரிங்களா? 100 வயசு தான் மேக்சிமம், 100 வயசு தான். அதை தாண்டி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 120 130 இருக்கிறாங்க. ஆனா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இப்ப இருக்கிறதுல. இப்ப உள்ள காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப ரேர். இப்பெல்லாம் வந்து 60 வயசு 70 வயசு மேக்சிமம் 85 வரைக்கும் போறாங்க. சில பேர் இருக்கிறாங்களா? ஆனா நம்மளுக்கு வந்து குறைந்த வயசுல வந்து உயிர் போயிடுது. எப்ப எது நடக்குன்னு தெரியாது. அப்ப அதனால வந்து கலியுகத்துக்குன்னு விதிச்ச தர்மம் பக்தி தொண்டு செய்யுது. அதனாலதான் வந்து ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபாவுக்கு வராரு. நம்மளுக்கு அவர் வந்து ஈஸியான வே, ஹரிநாம சங்கீர்த்தனம், மகாமந்திரத்தை ஜபம் செய்யுது. இதை செஞ்சால் நீ வந்து பகவான் அடைஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஈஸியா கொடுத்துருக்காரு இந்த மகாமந்திரம் ஜபிக்கிறதுனால. அப்ப அதனாலதான் வந்து பிரபுபாதர் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்க. ஆச்சாரியர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க? இந்த பக்தி பாதையில எடுத்துக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வே. ஏன்னா இதுலதான் வந்து நம்ம கடவுளை, கிருஷ்ணரை, கடவுள்னா யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு நம்ம வந்து ஈஸியா அடைய முடியும். புரியுதுங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நம்ம வந்து பகவத்கீதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப கடவுளை எப்படி அடையிறது? கடவுளை அடைய வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு, நிறைய வே இருக்கு. ஆனா ஈஸி வே அது வந்து பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. என்ன அடையணும்னா சிம்பிளான வே ஒன்று இருக்கு, அதை செஞ்சாலே போதும் அர்ஜுனா அப்படி சொல்றாரு. அர்ஜுனனா யாரு? அர்ஜுனர் வந்து பகவானுடைய பக்தர். அப்ப நம்மளுடைய ரீப்ரசன்டேட்டிவ், நம்மளுடைய பிரதிநிதியா இருந்து அர்ஜுனன் வந்து அந்த இடத்துல அந்த போதனைகளை வாங்கிக்கிறார். கிருஷ்ணர் சொல்ற விஷயங்களை அர்ஜுனன் நம்மளுக்காக சேர்ந்து கேட்டுக்கிறார். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்கா 18.55 18.55 திறந்தீங்கன்னா, தொடங்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, அதுல பாக்கலாம். ஈஸியா சொல்லியிருக்காரு கிருஷ்ணன். என்ன அடையணும்னா நீ என்ன செய்யணும். 18.55 வந்துட்டீங்க எல்லாரும்? ஓகே, ஸ்லோகம் படிக்கிறேன். பக்தியாமம் அபிஜானாதி யாவன் யஸ்ஸாஸ்மி தத்வதஹ தமோ ததோ மாம் துவந்தோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரஹ. அதாவது பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகைய பக்தியினால் அடையும் போது
இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. யாராவது ட்ரை பண்றீங்களா ஸ்லோகம் படிக்க? பாத்தீங்கன்னா ஒரு அழகா சொல்லியிருக்காரு கிருஷ்ணன். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுவதும் கடவுளாக உள்ளது உள்ளபடி, அதாவது உள்ளது உள்ளபடினா நம்ம பக்தி செஞ்சாதான் பக்தி செஞ்சாதான் நம்ம கிருஷ்ணரை உணர முடியும்னு சொல்றாரு. உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள முடியும். அப்ப கிருஷ்ணர் தெரிஞ்சுனாக்கா முழுமையான உணர்வை அடுத்தது பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்கு நுழைய முடியும். இறைவனின் திருநாடுன்னு என்னது? கோலோக பிருந்தாவனம், கிருஷ்ணரோட இருப்பிடம் கோலோக பிருந்தாவனம். நம்ம கிருஷ்ணரை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம இறந்த பிறகு நம்ம கிருஷ்ணரோட திருநாட்டை அடைய முடியும், கோலோக பிருந்தாவனத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. புரியுதுங்களா? இப்போ இதான் கிருஷ்ணன் நம்மளுக்கு சொல்றாரு. கடவுளை பிறப்பாது நம்ம பிறக்கிறார். கடவுளை அடையணும்னா ஈஸி வே, பக்தி செய்யணும். பக்தியாமா அமைதியான பக்தியாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும், பக்தியாலதான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்தினா என்ன ஆகுது? பக்தினா நம்ம எப்படி செய்யணும்? பக்தினா என்னதுனாக்கா அப்ப பெருசா ரொம்ப ரொம்ப செலவு பண்ணி செய்யணும்னு தேவை. பக்தினா நம்ம அன்பு காட்டணும், பகவான் அன்போட சேவை செய்யணும். அதுதான் பக்தி. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம டெம்பிள் கிளீன் பண்றது, பகவான் குக்கிங் பண்றது, மற்ற சேவை நிறைய இருக்கு. இதெல்லாம் செய்யறதுதான் சேவை. அப்ப கிருஷ்ணர் நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கும். ஒரு பூவு, இலை, தண்ணி அந்த மாதிரிதான் கேட்கிறாரு. அது செஞ்சாலே எனக்கு போதும், எனக்கு நீ அன்போட கொடு, அன்போடு செஞ்சினா அதுவே பெரிதான விஷயம்னு சொல்றாரு. அதுதான் அந்த அன்புதான் அந்த கிருஷ்ணர் அந்த அன்புதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் காசு எதிர்பார்க்கல, அந்தஸ்து எதிர்பார்க்கல, உங்களோட படிப்பு எதிர்பார்க்கல, அது எதுவுமே எதிர்பார்க்கல. ஒன்லி அன்பு. அன்பால மட்டுமே தான் நம்ம கிருஷ்ணன் அடைய முடியும், பகவான் அடைய முடியும். ஓகேங்களா? அப்ப பக்தி தொண்டு செய்யறதுனால, பக்தி சேவை செய்யறதுனால நமக்கு அகங்காரம் இருக்காது. அகங்காரம் இல்லைன்னா நம்ம அகங்காரம்னா நம்மகிட்ட அந்த தலைகணம் சொல்லுவாங்க. அகங்காரம் தலைகணம்னா இல்லாம போயிருக்கு பக்தி சேவை செய்யும். ஏன்னாக்கா நம்ம ஒரு வாட்டி நம்ம சேவை செய்யும் போது, டெம்பிளா இருக்கட்டும், நம்ம வீட்டுல பகவானோட ஆல்டர்ல சேவை செய்யும் போது, அதாவது அவரோட பாத்திரம்லாம் இருக்கு, பகவானுக்கு ஆஃபரிங் பண்ண பாத்திரம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம கழுவணும். கழுவும் போது அதனுடைய இதெல்லாம் போகும்போது நம்மளுடைய மனசோட அழுத்தம் சேர்ந்து வெளியாகும். அப்ப இந்த மாதிரி நம்ம செய்யும் போது, சேவை செய்யும் போது பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்க அகங்காரம், பிராய்ட் இதெல்லாம் வெளியாகும். சரிங்களா? அப்ப வெளியாகும் போது நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவான் தான் பெரியவர், பகவான் தான் எல்லாமே, நாம பகவானுடைய சிறு அங்கம் தான், நம்ம எப்பவுமே பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? அப்ப அந்த எண்ணம் வரும்போது நம்ம எப்பயுமே பகவானுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆனந்தம் நமக்கு இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு அன்பு இருக்கும் நம்ம கிட்ட. கிருஷ்ணருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணுமே, கிருஷ்ணருக்காக நம்ம ஏதாச்சும் செய்வோமே அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் பாருங்க. அப்ப ஏன்னாக்கா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யலைன்னா நம்ம வேற யாருக்கு சேவை செய்வோம்? மாயைக்கு சேவை செஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? ஈஸி வே இதுதான் பாருங்க. இப்ப நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யலன்னா கிருஷ்ணருக்கு ஆப்போசிட் யாரு? மாயா. மாயாவுக்கு ஆப்போசிட் கிருஷ்ணா. இப்ப நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யலன்னா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு? மாயா. மாயைக்கு சேவை செய்யும். மாயைக்கு எப்படி சேவை செய்வோம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கிருஷ்ண பக்தியில வராதவங்க, சொந்த உதாரணத்தை எடுத்துக்கோங்க, கிருஷ்ண பக்தி வராதவங்க மாயைக்கு சேவை செய்யறாங்க. எப்படின்னாக்கா அவங்க மனம் போன போக்குல வாழ்றது, என்னென்னமோலாம் சாப்பிடுறது, என்னென்னமோ குடிக்கிறது, தன்னுடைய புலன்களை தன்னுடைய சென்சஸை பகவான் சேவையில் ஈடுபடுத்தாம என்னென்னமோலாம் செய்யறாங்க. கோயிலுக்குலாம் போறாங்க, ரைட், கோயிலுக்குலாம் போறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா கோயிலுக்கு போயிட்டு மற்ற விஷயங்களை சாப்பிட்றதுலாம் இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் மாயைக்கு சேவை செய்யறதும் பகவானுக்கு சேவை செய்யறதும், இதுதான் ரெண்டு வே. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு முழுமையா சேவை செஞ்சோம்னா நம்ம மாயைக்கு சேவை செய்யணும்.
மாயைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, நம்ம வந்து மனப்போன போக்குல வாழ்றது, பௌதிகத்துல வாழ்றது, அதாவது மெட்டீரியல் திங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே. இந்த பௌதிகம் தான் வந்து எல்லாமே. அதாவது இதுதான் என்னுடைய என்னுடைய இருப்பிடம், இதுதான் வந்து என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய மனைவி, இதுதான் என்னுடைய மக்கள், நான் இங்கதான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த மாயையிலே மூழ்கி போயிடுவாங்க. புரியுதுங்களா? தன்னுடைய இந்திரிய திருப்திக்காக வாழ்றது, அதுதான் வந்து மாயைன்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து எப்பவுமே கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தான் நம்ம வந்து மாயைக்கு சேவை செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து புறப்பாத அழகா நம்ம விளக்குறாரு. அப்ப அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, நான் முதல்ல சொன்ன விஷயம், நம்ம வந்து யாரா வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நம்ம வந்து பணக்காரனா இருக்கலாம், நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கலாம், நம்ம வந்து பெரிய பெரிய வேலை செய்யலாம், நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கறது. கிருஷ்ணன் வந்து நம்ம கிட்ட அந்த அன்பு தான் எதிர்பார்க்கிறாரு. அந்த பக்தி சேவையோட நம்ம சேவை செய்யறோமா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சேவை செய்யறதுதான் வந்து நம்மளோட உண்மையான சொரூபம். நம்மளுடைய சொரூபம் என்னதுனாக்கா கிருஷ்ணரோட சேவகன். ஜீவேரி சொரூபம் கிருஷ்ணரே நித்திய தாசன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜீவாத்மா, நம்மள ஜீவாத்மா இருக்குன்னா நம்மளுடைய உண்மையான சொரூபம் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவங்க. நம்ம வந்து ஆன்மீக ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து நம்மளோட உண்மையான சொரூபம். அப்ப வந்து நம்ம பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு. ஏன்னா நம்மளாம் வந்து கிருஷ்ணரோட அம்சங்கள் சொல்லுவாங்க, அங்கங்கள் சொல்லுவாங்க. கிருஷ்ணரோட உடல் இருக்குன்னா அந்த உடலோட உறுப்பு தான் வந்து நம்ம ஜீவாத்மா. அப்ப ஒரு உதாரணம் இருக்கு, என்னதுனாக்கா ஒரு மிஷின் இருக்கு, ஒரு மிஷின். அந்த மிஷின்ல வந்து நிறைய நட்டு ஸ்க்ரூலாம் கூட்டியிருப்பாங்க. ரைட்டா? நட்டு கூட்டியிருப்பாங்க, ஸ்க்ரூ கூட்டியிருப்பாங்க, அந்த எலக்ட்ரிக்கை கனெக்ட் பண்றதுக்காக ஸ்க்ரூலாம் கூட்டியிருப்பாங்க. இப்ப அந்த இயந்திரம், அந்த மிஷின் ஓடிக்கிருக்கு, அந்த மிஷின் ஓடிக்கிருக்கு. அந்த மிஷின்ல இருந்து ஒரு சின்ன நட்டு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா அந்த நட்டுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அந்த நட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மெக்கானிக் என்ன செய்வாங்க, ஒன்னொரு நட்டோ இல்ல அந்த நட்டு காணா போச்சு, ஒன்னு நட்டு எடுத்து கூட்டிடுவாங்க. அப்ப அந்த நட்டு வந்து மிஷின்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த ஸ்க்ரூவோ அந்த நட்டுக்கோ மதிப்பு. அந்த ஸ்க்ரூ வெளியான பிறகு அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து மதிப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே பகவானோடைய பக்தி சேவையில பக்தி தொண்டில் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு. புரியுதுங்களா? அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு. எப்ப இந்த கிருஷ்ண பக்தி விட்டு வெளியாகி கிருஷ்ணர் வேணாம், நான் வந்து எப்ப போல இருந்துடுறேன், எனக்கு எதுவுமே வேணாம், இப்ப நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போற போதுதான் வந்து நமக்கு ஆபத்து காத்திருக்கு. அதான் வந்து டேஞ்சர்னு சொல்லுவாங்க. டேஞ்சரான நிலைமைக்கு வந்துட்டோம்னு. எப்ப ஒருத்தர் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொண்டு இந்த கிருஷ்ண உணர்வுல பயணிச்சு தன் வாழ்நாள் முடிஞ்சு பகவானுடைய லோகத்தை அடையிற வரைக்கும் அவங்க இந்த வாழ்க்கையில அவங்க பக்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்களோ அதுதான் வந்து நம்மளை கொண்டுட்டு போகும் கரெக்டா. அப்ப பாதியிலே வந்து நம்மளுடைய சில சில மனசஞ்சலம் இதெல்லாம் ஆகி நம்ம வந்து எனக்கு கிருஷ்ண பக்தி வேணாம், டிஸ்கவுண்ட் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த டேஞ்சர்ல மாட்டிக்கிறாங்க, டேஞ்சர் ஜோன்ல மாட்டிக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தா கூட கிருஷ்ணர் வந்து காப்பாத்துறாரு. அதில் பிற்பாடு சொல்றேன். ஓகேங்களா? நம்ம சொன்ன அந்த உதாரணம் வந்து நல்லா நம்ம நீங்களாம் வந்து நம்மளாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மட்டும் இல்லை, எல்லாரும். புரியுதுங்களா? அப்ப எப்ப நம்ம வந்து கிருஷ்ணர் பக்தியில இருக்கிறப்போ அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாதுகாப்பு பகவான் இருக்கு. பகவான் வந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால நம்மளை வந்து பாதுகாப்பாரு பக்தர்கள், டிவோட்டிஸ். புரியுதுங்களா? பகவான் கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்கு பாருங்க. அந்த சுதர்சன சக்கரம் வந்து பகவான் பக்தர்களை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்ப அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறனால நம்மளுக்கு வந்து ஆபத்து வர நேரத்துல வந்து பகவான் வந்து காப்பாற்றுவாங்க. இதுதான் வந்து சொல்லுவாங்கன்னாக்கா தலைக்கு வந்தது தலை பாகையோடு போகும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. தலைக்கு வந்து தலை பாகையோடு போகும்னு சொல்லுவாங்க. எப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆபத்து நடக்க போதுன்னு வைங்களேன், பெரிய ஆபத்து நடக்கும் போது ஏதாச்சும் நடக்க போகுதுனாக்கா நம்மளுக்கு வந்து சிறு காயத்தோட பகவான் வந்து காப்பாற்றுவாரு. சிறு காயத்தோட, சிறு வெட்டு காயமோ ஏதாச்சும் நம்ம வந்து தடுக்கி விழுந்தோ அந்த மாதிரி பெருசா வரக்கூடிய சிறுசா கிருஷ்ணர் வந்து நமக்கு அப்படி செஞ்சு காப்பாற்றுவார். இது நிறைய பக்தர்களோட இதுல நடந்திருக்கு. அது எனக்கும் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். எப்படின்னாக்கா
இந்த கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது அப்பதான் வந்து நமக்கு பாதுகாக்குது. சரிங்களா? அப்ப ஒரு பக்தருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் வேணும்னு சொல்லிட்டு பிரபுபாதர் நமக்கு கருத்துறாரு. ஒரு பக்தரோட இப்ப பக்தி தொண்டு செய்யறாங்க, பக்தி தொண்டு செய்யற பக்தரோட மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் அப்படி சொல்றாரு. எப்படின்னாக்கா அர்ஜுனன் வந்து குருஷேத்திர போர்க்காலத்துல எப்படி இருந்தாரு? வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்ப குழம்பமா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை பேசின பிறகு, அர்ஜுனனுக்கு அந்த உபதேசமும் கொடுத்த பிறகு அவர் வந்து எதுவுமே வந்து எனக்கு வேணாம், எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், கிருஷ்ணரோட கட்டளை தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக போர் செய்ய போனார் பாருங்க. அந்த மனநிலையில தான் ஒரு பக்தர் இருக்கணும் அப்படி சொல்றாரு. அதாவது பிரபுபாதர் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம வந்து குடும்பங்கள்ல ஆச்சரியம் நமக்கு என்ன வளர்க்குறாங்கன்னா, நம்ம வந்து குடும்பத்தை விட்டுட்டு வா, நீ வந்து உன்னுடைய வேலையை விட்டுட்டு வா அப்படி சொல்லல. நீ வந்து இருந்த இடத்திலே வந்து இருந்த இடத்துல இருந்து எனக்கு சேவை செய்யி, அந்த காலம் நேரம் வரும், அப்ப நீ என்கிட்ட வா, அப்ப நீ வந்து சன்னியாசி எடுத்துக்கோ, அப்ப நீ வானப்பிரசம் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இப்பவே விட்டுட்டு வரணும்னு கிடையாது. அதான் வந்து கிருஷ்ண அர்ஜுனன் வந்து அந்த செஞ்சா இருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துல வந்து அவருடைய பாட்டனார், அவருடைய மாமா, அவருடைய தாத்தாவை அவர் வந்து பெட்டர் ஃபீல்ட், அந்த குருஷேத்திர பெட்டர் ஃபீல்ட்ல சாவடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கினாரு. ஆனா கிருஷ்ணர் வந்து புரிய வச்சாரு, அவங்களாம் யாரு, அவங்களும் வந்து உனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீ வந்து அவங்கள அழிக்கணும், ஏன்னா நீ அழிக்கிறதால அவங்களுடைய உடல் தான் அழியுது தவிர ஆத்மா அழியறது கிடையாது அப்படி சொல்லிட்டு 2வது சாப்டர்ல ஆத்மா தத்துவத்தை தான் கொடுத்துருப்பாரு பாருங்க. உடல் தான் அழியுது, ஆத்மா அழியறது கிடையாது அப்படிதான் சொல்லிட்டு சொல்லி அவர் வந்து விளக்கி அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார். கடைசியில சொல்லுவார் பாருங்க, அர்ஜுனன் சொல்லுவார் கரிச்சே வச்சனம் தவன்னு சொல்லுவார். கரிச்சே வச்சனம் தவனா என்ன அர்த்தம்னாக்கா, கிருஷ்ணா நீ இப்போ ஒரு வாக்கு சொல்லு, இங்க இருக்கிற எல்லா தலையும் தேங்காய் சீவன் சீவி இருக்காங்கன்னு சொல்லுவார். அதுதான் வந்து அவரு பகவானுக்கு அந்த முழுமையா சரணடைஞ்சிட்டாரு. இந்த 18வது அடுத்து கடைசியை நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம்ல, சர்வதர்மா கருத்து சேர்ந்த மாமேகம் சரணம் மரிஜா அகம் தோம் சர்வ வாக்கு மோட்சாமி மாச்சிச்சா அப்படி சொல்லிட்டு ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்தை வந்து முழுமையா பின்பற்றினவரே அர்ஜுனன். அந்த நேரத்தில் ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டார் கிருஷ்ணருக்கு. இப்படி ஒன்று சொல்லி நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவர் வராரு. அதுதான் வந்து கிருஷ்ணன் எதிர்பார்க்க. ஏன்னா அதுக்கு முன்ன கிருஷ்ணர் வந்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய விஷயம் வந்து அர்ஜுனன் சொல்லியிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து சொல்லி கூட அர்ஜுனன் வந்து அப்படியே ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. ஆனா சொல்ல அந்த விஷயங்கள் கேட்க அப்புறம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து சொல்லுவாராம், நான் வந்து பேசாம காட்டுக்கு போயிடுறேன், நான் வந்து தியானம் செய்ய போயிடுறேன் இப்படிதான் சொல்லும் போது கிருஷ்ணன் வந்து அதை ஏத்துக்கவே இல்லையா. என்ன நம்ம இது இவ்வளவு விஷயம் சொல்றோம், அர்ஜுனன் ஏத்துக்க மாட்டாரு. கடைசியா நிறைய விஷயங்கள் கேட்ட பிறகு, இந்த பக்தி தொண்டை பத்தினு கேட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜுனன் சொல்றாரு பாருங்க, அந்த விஸ்வரூபம் பார்த்த பிறகு, நம்ம போன டெக்ஸ்ட்ல வந்து நம்ம விஸ்வரூபம் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அர்ஜுனன் வந்து ரியலைஸ் பண்றாரு, ஓகே கிருஷ்ணா நீ இப்ப ஊன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னு சொல்லுவாரு. அப்போதான் வந்து கிருஷ்ணா வந்து சிரிப்பாரு. ஏன்னா இப்பதான் வந்து அர்ஜுனன் வந்து உண்மையில என்னுடைய சீடன், உண்மையா வந்து என்னை வந்து குருவாயிட்டாரு அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்றாரு. அப்ப அதுதான் வந்து நம்ம வந்து அந்த மனப்பான்மையில இருக்கணும், அர்ஜுனோட மனப்பான்மையில இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே கிருஷ்ணனுக்காக சேவை செய்யறதுக்காக அந்த மனப்பான்மையில இருக்கணும். அப்ப அது வந்து எப்படி வளர்த்துக்கிறதுனாக்கா, பகவானுடைய நாமம் ஜெபம் பண்றதால நம்மளுக்கு வரும். சரிங்களா? பகவானோட ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை நம்ம உச்சாரணம் செய்யறதுனால நமக்கு வந்து அந்த மனப்பான்மை ஏற்படும். எப்படின்னாக்கா, நம்ம ஜெபம் பண்றோம்ல, நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்மளுடைய மனது வந்து தூய்மையாகி நம்மளுக்கு வந்து பகவான ஞாபகத்துல வந்து பகவானுடைய அந்த நினைப்பு நம்ம மனசு பூரா நிறைஞ்சி, அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட ஃபுல்லா சரண்டர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணம் வரும். ஆனா அது வந்து உடனே வராது, அது வந்து காலங்கள் எடுக்கும். காலங்கள் எடுத்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான பக்தியை கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த மகாமந்திரம் தான் வந்து ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. சரிங்களா? பகவானை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா மகாமந்திரம் மூலியமா, மகாமந்திர ஜெபம் பண்றதுனால நம்ம வந்து பகவான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம
9 விதமான பக்தி தொண்டு நம்ம ஏற்கனவே நிறைய பிரபலம் நம்ம எல்லாம் பேசியிருக்கு பாருங்க. 9 நவபக்தி, 9 types of devotion சேவை. அது சேர்ந்தாலே நம்ம வந்து பகவான் அடைய முடியும். ஆனா மெயின் திங்ஸ் சிரவணம், கீர்த்தனம் அண்ட் ஸ்மரணம். சிரவணம்னா கேட்கறது, சிரவணம் கீர்த்தனம்னா பகவானை பத்தி பாடுறது, அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றது, கீர்த்தனம் பண்றது, அண்ட் ஸ்மரன் அவரை பத்தி நினைக்கிறது. இதுதான் வந்து 3 முக்கியமான வே பாருங்க. அப்ப பகவானுடைய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஜபம் செய்யறதுனால நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து பகவானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா அது நம்ம அந்த ஜபம் செய்யறத வந்து நம்ம வந்து மனதார ஜபம் பண்ணணும். அதாவது நம்ம ஜபம் பண்ணும் போது அந்த ஜபத்தை வந்து நம்ம வாயால் சொல்லி காதால கேட்கணும். சரிங்களா? ஜபம் சொல்றது, ஜபம் செய்யறது மனதார சொல்லி வாயால் சொல்லி காதால் கேட்கணும். அது வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தை ஜபம் பண்ணும் போது அது நம்ம வந்து காதால கேட்கணும். நல்லா கேட்டு நம்ம வந்து மனசுல வந்து பகவான் ஸ்ரீ ராதா கோபால்ஜி, ராதா கிருஷ்ணரு நம்ம நினைக்கணும் பாருங்க. அது மாதிரி நினைச்சு நம்ம ஜபம் பண்ணணும். ஒரு வார்த்தையும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி நம்ம வந்து வாயால் சொல்லி காதால் கேட்கணும். ஏன்னா அதுதான் வந்து இந்த சப்தம், இந்த பகவானுடைய அந்த நாமம் வந்து சப்தம் மூலியமாக நமக்குள்ள போயிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த தீய எண்ணங்களை வந்து வெளியாகும். புரியுதுங்களா? அப்ப நம்ம மனசுக்குள்ள வந்து நிறைய தீய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த பிறவியில இதற்கு முன்ன பற்பல பிறவிகள் நம்ம எடுத்துட்டோம். அந்த பற்பல பிறவிகளுடைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய மனதில் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கு. ஏன்னா உடல் தான் அழியுது தவிர ஆத்மா அழியுது இல்லைல்ல. அப்ப இந்த ஆத்மா எத்தனை உடல் எடுத்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. அப்ப எத்தனை பிரிவி நம்ம சுத்தி வந்திருக்கோம். கோடிக்கணக்கான பிரிவி. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. சில காலம் மனுஷனா இருந்திருப்போம், சில காலம் மிருகமா இருந்திருப்போம், சில காலம் வந்து மரங்கள் செடிகளா இருந்திருப்போம், சில காலம் மீனா இருந்திருப்போம், சில காலங்கள் 4 கால மிருகங்களாக இருந்திருப்போம், யானையாக இருந்திருப்போம், சிங்கமாக இருந்திருப்போம். இந்த மாதிரி பற்பல பிரிவி நம்ம எடுத்துக்கோம். அப்ப அதோடைய தாக்கமெல்லாம் வந்து அந்த ஆத்மால படிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த ஆத்மால படிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஆத்மா வந்து இந்த மனித உடல் இருக்குது பாருங்க. இந்த மனித உடல் எடுத்தோடனே இந்த மனித உடவுல அந்த அந்த முன்ன செஞ்ச அந்த மிருகங்களோட அந்த அந்த மனபாவங்கள் எல்லாமே இந்த ஆத்மால பதிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஜீவாத்மா இந்த மனித உடல் எடுத்து பாருங்க. இப்ப எடுத்து அது வந்து ஒரு பக்தரோட மூலியமாக கருணை கிடைச்சி அவர் வந்து டிவோட்டி ஆகிறாரு பாருங்க. டிவோட்டி ஆகி அவர் வந்து இந்த ஜபம் பண்ணும் போது அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து உள்ள புந்து வேலை செய்யும். எப்படின்னாக்கா நம்ம ஜபம் பண்ண நம்மளுடைய சொன்ன பாருங்க பற்பல பிரிவுகள் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ஜபம் செய்யும் போது எல்லாமே வேரோட அறுக்கப்படும், வேரோட எல்லாமே போகப்படும். நம்ம சின்சியரா ஜபம் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டா ஜபம் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம ஜபம் செய்யும்போது நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவான் கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த தாட்ஸ் தான் வரும். அதுதான் வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க. சில பக்திவேதாந்த தாக்கூர் ஆச்சாரியர் இருக்கிறாரு, சில பக்திவேதாந்த தாக்கூர்னு அவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருனாக்கா அருமையான விஷயம் சொல்றாரு. அதாவது அதாவது இந்த பாடல்ல பக்திவேதாந்த தாக்கூர் என்ன சொல்றாருனாக்கா அருமையான பாடல். அது வந்து கீதாமிருதம்னு சொல்லிட்டு சில பக்திவேதாந்த தாக்கூர் அவர் வந்து பாடல் எழுதிக்கிறாரு. அந்த பாடலுடைய அர்த்தம் என்னதுனாக்கா நம்ம அந்த பாடல் வந்து நீங்கள் குடும்பஸ்தராக இல்லத்தில் வசித்தாலும் சரி, சன்னியாசியாக வனத்தில் வசித்தாலும் சரி, சதா சர்வ காலமும் ஹரிநாமத்தை சொல்லுங்கள். இன்பத்தில் இருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஹரிநாமத்தை மறக்கக்கூடாது. உங்களது உதடுகளை எப்போதும் ஹரிநாமத்தால் நிரப்புங்கள். கீதாமிரதம் பாடலில் ஒன்று. அதாவது அருமையான விஷயம் சொல்றாரு ஆச்சாரியர்.
இதுதான் வந்து முத்தான விஷயம், முத்துக்களான விஷயம். இதுதான் பாருங்க, அவர் ஆளுமே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து குடும்பத்துல வீட்டுல வசிச்சாலும் சரி, நம்ம வந்து சன்னியாசி ஆகி வனத்தில் வசிச்சாலும் சரி, அதாவது வனம்னு என்ன சொல்றாரு, காடு சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல வந்து சன்னியாசிகள், அந்த யோகிகளை வந்து காட்டுல வாழ்வாங்களா, அதை சொல்றாரு. சன்னியாசியா இருந்து காட்டில் வசிச்சாலும் சரி, சதா சர்வ காலமும் எப்போதுமே எப்போதுமே எந்நேரமும் ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஹரிநாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருங்க. நீங்க காடியில போனாலும் சரி, நீங்க வந்து வீட்டுல மோப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்பயுமே இருந்தாலும் பகவான் நாமத்தை சொல்லுங்க. சதா சர்வ காலத்தை நாமத்தை சொல்லுங்க. நீ இன்பத்தில் இருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி, நாம ஜபம் சொல்லுங்க. நாமத்தை சேர்ந்த உற்றாதீங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஹரிநாமத்தை மறக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து இந்த ஹரிநாமத்தை மறக்கக்கூடாது. இந்த நாம ஜபம் பண்றதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. உங்களுடைய உதடுகளை ஹரிநாமத்தால் நிரப்புங்கள். உங்களுடைய உதடு இருக்க, அந்த உதடை வச்சு நம்ம என்னென்னமோலாம் பேசுவோம், என்னென்னமோலாம் செய்வோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஓ மைக் ஆஃப். ஓகே 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 வந்துங்களா? ஓகே ஓகே. அதான் வந்து வந்து புறப்பாது வந்து அதான் வளர்க்குறாரு, ஆச்சாரியன் சொல்றாரு பாருங்க. நம்ம வந்து எப்போ எந்த நிலையில இருந்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மாமந்திர ஜபம் சேர்த்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்ப புறப்பாட்டுல வந்து புறப்பாது அருமையான ஒரு விளக்குற விஷயம் விளக்குறாரு. என்னதுனாக்கா, இவ்வாறு ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனை ஜடவாழ்வின் கடலில் இருந்து தாமதமின்றி தாமே விடுவிப்பதாக முழுவதும் கடவுள் இங்கே உறுதி அளிக்கிறார். யோக பயிற்சியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோக வழிமுறையின் மூலம் தமது ஆத்மாவை தங்களது விரும்பும் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களோ இதர வழிமுறைகளை அனுபவிக்கின்றனர். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில் இறைவன் தாமாக வந்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் என்பது இங்கே மிகவும் தெளிவாக கூறப்படுகிறது. ஆன்மீக வழிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகுந்த அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை. கிருஷ்ணர் புறப்பது அருமையா சொல்லி தருது. அதாவது மிற்ற ஆன்மீக முறைகளை வழிபாட்டவங்க வந்து, அதாவது யோக முறையாக இருக்கட்டும், தியான மார்க்கமாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்த மற்ற கிரகத்துக்கு போறது, அதாவது இந்த அவங்க இறந்த பிறகு மற்ற கிரகத்துக்கு போறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சிரமமான பாதை. ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கேரண்டி தராரு. அதாவது தன் பக்தனை வந்து அவரே வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பக்தனை பொறுத்தவரை இறைவன் தாமாக வந்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ணரே டைரக்டா வராரு தன் பக்தனை ஏற்றுக்கிறதுக்காக. நம்ம வந்து எதுக்குமே நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படி சொல்றாரு. நம்ம வந்து எதுக்குமே காத்திருக்க தேவையில்லை. ஒன்லி நம்ம வந்து இந்த டிவோஷனல் சர்வீஸ் செஞ்சாலே போதும். டிவோஷனல் சர்வீஸ் சின்சியரா செஞ்சாலே போதும், கிருஷ்ணரே வந்து நம்மளை ஏத்துக்கிறாரு அப்படி சொல்றாரு. அப்ப இந்த கிருஷ்ண பக்தியில வந்து குருவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். குரு இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணன் இல்லைன்னா குரு இல்லைன்னு சொல்லுவோம். குரு மீனே கிருஷ்ணா மீனே, கிருஷ்ணா மீனே குரு மீனே அப்படி சொல்லுவோம். அதாவது இந்த குரு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக பாதையில், இந்த கிருஷ்ண பக்தியில். ஏன்னாக்கா குரு தான் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரை தராரு பாருங்க. குரு தான் வந்து நமக்கு கிருஷ்ணரை தராரு. எப்ப நம்ம வந்து இந்த தீட்சை எடுக்கிறோம்ல, இனிஷியேஷன் எடுக்கிறோம்ல, அப்ப அந்த டைம்ல தான் வந்து குரு வந்து அந்த அந்த ஜபமான கொடுப்பாரு பாருங்க. அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு கிருஷ்ணர் தராரு. அதாவது அந்த யக்ஞ சாட்சி மூலியமாக நம்ம கிருஷ்ணர் தராரு பாருங்க. அப்ப அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னாக்கா குரு தான் வந்து நம்மளுடைய கண்ணை திறக்கிறாரு. அந்த கண்ணை திறக்கிறாரு பாருங்க. அதாவது ஒரு பாடல் இருக்கு. அதாவது நம்ம அன்றாட காலையில பாடுவோம் சம்சாரதாவா பாட்டு. அதாவது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஆச்சாரியர் அவர் வந்து இந்த பாடலை எழுதிக்கிறார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அதாவது குரு அஷ்டகத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த முதல் வரி அருமையான வரி. அதாவது சம்சாரதாவா
अनलितलोक त्राणाय कारुण्यदानगणात्वं प्रप्तस्य कल्याण गुणार्णवार्ष वन्दे गुरो ஸ்ரீ சரணாரவிந்தம். அதாவது அந்த வரியில் என்ன சொல்றாருனாக்கா, சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், ஆன்மீக குருவானவர் கருணை கடலிலிருந்து வரத்தை பெறுகிறார். மேகம் என்று மலையை பொழிந்து காட்டு தீய அணைக்கின்றதோ அவ்வாறே பௌதிக வாழ்க்கையிலும் கொழுந்துவிட்டு நெருப்பினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆன்மீக குரு காப்பாற்றுகிறார். மங்களகரமான குணங்களின் கடலாகிய அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கின்றேன். அதாவது அருமையா சொல்லியிருக்காரு. இந்த பௌதிக உலகம் வந்து நெருப்பால எரியக்கூடிய ஒரு காட்டு தீ போல கம்பேர் பண்றாங்க. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் வந்து ஒரு காட்டு தீ கம்பேர் பண்றாங்க. அப்ப நம்ம வந்து அதில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி எரியுதுனாக்கா, நம்ம வந்து நினைக்கிறோம், ஏன் நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தானே இருக்கேன், சுகமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். ஆனா அது எப்படி சொல்றாருனாக்கா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, சில காலம் வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும், சில காலம் வந்து கஷ்டமா இருக்கும், சில நேரம் வந்து நம்ம துன்பம் வரும், சில நேரம் இன்பம் வரும். இந்த மாதிரி மாறி மாறி வருதுல, இதுதான் வந்து காற்று தீக்கு ஒப்படுறாங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு தீக்கு, ஒரு நெருப்புக்கு சமமானது. நம்ம இந்த மெட்டீரியல் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குரு வந்து நம்மளை காப்பாற்றுறாரு. எப்படி? இப்ப பெரிய இடத்துல நெருப்பு எரியுது, காற்றுல நெருப்பு எரியுது. அதை வந்து எவ்வளவுதான் நம்ம பொம்பா போய் பிடிச்சு அடிச்சாலும் அணையாது. ஆனா ஒரே நேரத்துல மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த காட்டு தீயை அணைச்சிரும். அதே போலதான் குரு வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த மலை போல குரு வந்து நம்மளை இந்த பௌதிக உலகத்துல நம்ம காப்பாற்றுறாரு. நம்மளை காப்பாத்தி நம்மளை வந்து பகவானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. யாரு? குரு. அதனாலதான் வந்து இந்த கிருஷ்ண பக்தியில வந்து எதுவா இருந்தாலும் எல்லா துறையில வந்து குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதே போல இந்த கிருஷ்ண பக்தியில குரு நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. குரு எடுக்காதவங்களுக்கு வந்து யாரு குருனாக்கா, ஜெகத்குரு. ஜெகத்குருனா யாரு? சில பொருள்பாதம் அபாயச்சரணால சில பக்தியுடன் சுவாமி சில பொருள்பாதம். அவருக்கும் நம்ம குரு எடுக்காதவங்களுக்கு அவங்க தான் வந்து புறப்பாதம் குரு. அப்ப புறப்பாதம் சொல்றதை நம்ம பின்பற்றோம்னாக்கா நம்ம வந்து பகவானை அடைய முடியும். அதெல்லாம் வந்து அந்த பாடல்ல வந்து சொல்றாரு. குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப யார் ஒருத்தர் வந்து இந்த பக்தி பாதை ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து ஈஸியா வந்து பகவானை அடைய முடியும் சொல்லிட்டு நிறைய வழிமுறைகளை சொன்ன பாருங்க. அப்ப இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் என்னதுனாக்கா, நம்ம வந்து கவனமாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து சில புறப்பாதனுக்கு வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது. என்னதுனாக்கா, யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தியில ஏத்துக்கிறாங்களோ, இந்த பகவானோட சேவையில வராங்களோ, யார் ஒருத்தர் இந்த இஸ்கான் பக்தி பாதை ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து எந்த ஒரு சடங்கு அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அதாவது சடங்கு மீன்ஸ் என்னதுனாக்கா, அந்த இறந்தவர்களுக்கு பிண்டம் படிப்பது, இறந்தவங்களுக்கு தானம் கொடுப்பது, இறந்தவங்க பேரை சொல்லி இது பண்றது, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு. எப்படின்னாக்கா, பகவத்கீதா சாப்டர் 1 டெக்ஸ்ட் 41 தொடங்கலாம். பகவத்கீதா சாப்டர் 1 டெக்ஸ்ட் 41. சாப்டர் 1 டெக்ஸ்ட் 41 அருமையா சொல்லியிருக்காரு. அதுல பர்பெக்ட்லி அந்த ஸ்லோகத்தை முதல் நான் படிச்சிருக்கேன். சங்கரோ நரகாயேந்திர குலக்நானம் குலஸ்ய சஹ பதநிதி இதரோஸ்யேஷாம் லுப்த பிண்டோ ததா பிரியஹ. அதாவது டிரான்ஸ்லேஷன் முதல் படிச்சிருக்கேன். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அது போன்ற சீர்குலைந்த குணங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடப்பதில்லை. அதாவது பொப்பட்ல வந்து புறப்பட அழகா அழைக்கிறாரு. பின்னாடி பொப்பட்டு பாருங்க, இந்த பின்னாடி வரி பொப்பட்டு பாருங்க, படிக்கிறேன். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள்
இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். இது போன்ற சடங்குகள், அதாவது பக்தி தொண்டுல வராதவங்க அவங்களாம் வந்து இந்த சடங்கு செய்யணும். அதாவது மற்றவங்களுக்கு பிண்டம் பிடிக்கிறது, முன்னோருக்கு பிண்டம் கொடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சு ஆகணும். யாரு? பக்தி பாதையில வராதவங்க. பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் 11.5-41 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவர்ஷி பூதாத்த நொருநாம் பித்ருணா நாம் கிங்கரோ நாயம் ருணிச்சரான் ருணிராஜன் சர்வாத்மனாயா சரணம் சரண்யம் அதோ முகுந்த பரிபுத்திய கர்த்தம். அதாவது எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தின் பாத கமலங்களை சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன் படுவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுகிறது. அருமையான விளக்கம், அருமையான பதம். இதுதான் வந்து சில பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. டிவோஷன் சர்வீஸ் ஏற்ற பிறகும் பக்தி தொண்டு வந்த பிறகும் சில பேர் நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. நான் வந்து பிண்ட பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதுன்னு. இதுல வந்து ஆச்சரிய அவ்வளோ அருமையா வலிக்கிறார். நம்ம யார் வந்து இந்த டிவோஷன் சர்வீஸ் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து யாருக்கும் கடன் பட்டவங்க ஆக முடியாது. ஏன்னாக்கா இந்த பக்தி பாதை ஏத்துக்காதவங்க வந்து எல்லாருக்கும் கடன் பட்டிருக்கிறாங்க. எப்படின்னாக்கா சூரியன் வெளிச்சம் தராரு, அவருக்கு கடன் பட்டிருக்கிறோம். வருணன் மழை தராரு, இந்திரன் வந்து வருணன் வந்து நீர் தராரு, இந்திரன் மழை தராரு, வருணன் வந்து வருணன் வாயு காத்து தராரு. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சபூதத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து கடன் பட்டிருக்கிறோம். எப்போ? இந்த பக்தி பாதையை ஏத்துக்காத முன்பு, பக்தி பாதைக்கு வராத பிறகு. புரியுதுங்களா? யாருக்கு பக்தி பாதைக்கு வந்துட்டாங்களோ, கிருஷ்ண பக்தி ஏத்துக்கிட்டாங்களோ, டிவோஷன் சர்வீஸ் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களும் வந்து இது எதுக்குமே கடன் பட்டவங்க இல்லை. ஏன்னாக்கா எல்லாமே வந்து பகவான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறாரு, எல்லாமே வந்து பகவான் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்றாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த பக்தி சொண்டு செய்யறதுனால நம்ம வந்து யாருக்கும் பிண்டம் படிக்கவோ முன்னோருக்கு பிண்டம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? நம்ம வந்து ஆத்துல போய் சேருது, இந்த இதெல்லாம் செய்யறது நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து பக்தரை கூப்பிட்டு நாம ஜெபம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை பக்தர்கள் போட்டாலே போதும். அந்த ஆத்மாவோட நினைவு அவங்களுக்கு எப்பயுமே அது கரெக்டா போய் சேர்ந்துடும். அந்த பகவானுடைய அந்த பக்தி வந்து அந்த ஆத்மாக்கு இறந்து ஆத்மாக்கு கரெக்டா போய் சேர்ந்துடும். நம்ம வந்து இந்த பிண்ட பிடிப்பது, இந்த சடங்கு காரியங்கள் இது எதுவுமே செய்ய தேவைன்னு சொல்லிட்டு புறப்பாதர் அருமையா வளர்க்கிறாங்க. சரிங்களா? அப்ப அப்ப சொன்னேன், அதாவது பக்தி பாதி ஏற்றுக்கிறவங்க வந்து இந்த எதுவுமே சடங்கு காரியம் செய்ய தேவையில்லை. அப்ப இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சொன்ன மாதிரி அப்ப பர்பத்துல இன்னொரு விஷயம் கிருஷ்ணர் அழகா சொல்றாரு. அது வந்து புறப்பாதர் நமக்கு அழகா வைக்கிறாரு. என்னன்னாக்கா பர்பத்துல ஒரு விஷயம் வராக புராணத்தில் பின்வருமாறு பதம் காணப்படுகிறது. நாயாமி பரமம் ஸ்தானம் அர்ச்சித் அதிகரி வினாஹா கருடஸ்கந்தா அரோப்ய யதேச்சம் அனிவாரிதா. இப்பதத்தின் பொருள் என்னவெனில், ஒரு பக்தன் தனது ஆத்மாவை ஆன்மீக லோகங்களுக்கு மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்காக பொறுப்பினை முழுவதும் கடவுள் தானே ஏற்றுக்கொள்கிறார். நானே விடுவிப்பனாக ஆகிறேன் என்று அவர் இங்கே தெளிவாக கூறுகிறார். தனது பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தையின் நிலை பாதுகாப்பானதாகும். அதுபோல ஒரு பக்தன் தன்னை பிற கிரகங்களுக்கு மாற்றிக்கொள்ள யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பெரும் கருணையுடன் கருடா வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதல் கடவுள் பக்தனை ஜட வாழ்விலிருந்து உடனடியாக விடுதலை செய்கிறார். அருமையா சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எந்த ஒரு அஷ்டாங்க யோக முறையோ தியான முறையோ யோக முறை எதுவுமே செய்ய நம்ம தேவையில்லை. நானே விடுவிப்பனாக வருகிறேன்னு சொல்றாரு. அருமையா சொல்லியிருக்காரு. கருடா வாகனத்தில் வந்த பகவானே நம்மளை கூட்டிட்டு போறாரு அப்படி சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு பக்தனுக்கு வேணும்.
ஏன்னா கடைசி காலத்துல இதுதான் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான் வந்து தன் பக்தரை கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு கேரண்டி வந்து பகவத்கீதையில கிருஷ்ணன் அருமையை சொல்றாரு. வேற எங்கேயுமே இந்த மாதிரி கேரண்டி கிடையாது. வேற எங்கேயுமே இந்த கேரண்டி கிடையாது. பக்தனுக்கு கிருஷ்ணன் 100% இல்லை, 200% இல்லை, 1100% இல்லை, அதுக்கு பர்சனே கிடையாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் கேரண்டி தராரு. சரிங்களா? இதுதான் ஒரு பக்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து ரொம்ப சின்சியரா ஏத்துக்கணும் இந்த பக்தி, கிருஷ்ண பக்தி, எவல்யூஷன் சர்வீஸ். சரிங்களா? அப்ப கடைசியா ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய சிறு சேவையா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய என்ன ஒரு சேவையா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் மறக்கிறதே கிடையாது. கிருஷ்ணர் வந்து மறக்கிறதே கிடையாது. என்ன ஒரு சேவை செஞ்சாலும் கிருஷ்ணர் வந்து மறக்கிறதே கிடையாது. எப்படின்னாக்கா, அவர் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பகவத்கீதையில 2:40. நேஹாபி கர்மணஷோ அஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய ராயதோ மஹதோ பயாத். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையா இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை வளர்க்கிறாரு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையா இருந்தாலும் அது வந்து கிருஷ்ணன் வந்து எப்பயுமே ஞாபகத்தை வச்சுப்பாரு. அதாவது இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். இதுதான் நமக்கு முக்கியம். எப்படின்னாக்கா, நம்ம செய்யற ஒவ்வொரு சிறு டிவோஷன் சர்வீஸா இருந்தாலும் நம்மள பயங்கரமான ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றணும். நம்ம வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணர் எப்பயுமே பக்தர்கள் டிவோட்டீஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. புரியுதுங்களா? அவ்வளவு அருமையா பிறப்பாரு எழுதியா இருப்பாரு. பயங்கரமான பயத்திலிருந்து நம்மளை காப்போம். நம்ம சின்ன டிவோஷன் செஞ்சாலும் அதுதான் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? நம்ம எப்ப பக்தி செய்யும் போது நம்ம பகவானுக்கு நேர்மையா இருந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து பகவானை அடையணும். அதாவது நம்ம நாம ஜப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து கடந்த காலத்தை பத்தி நம்ம நினைக்க தேவையே இல்லை. கடந்த காலம் மீன்ஸ் என்னதுனாக்கா, நம்ம வந்து முன்ன என்னென்னமோலாம் செஞ்சுட்டோம், எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டோம், எப்படியெல்லாம் இருந்துட்டோம், என்னென்னமோ செயலாம் செஞ்சுட்டோம். அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையே இல்லை. போனது போனதாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? இப்ப பிரசன்ட், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப நம்ம வந்து பகவானுக்கு நம்ம எப்படி அன்பு செலுத்த போறோம், இப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்தி நம்ம வந்து எப்படி வர போறோம், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து ஆச்சாரியர்கள், பிரபாதர், நமக்கு கிருஷ்ணர் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? நம்மளுக்கு சொல்லி தரதுக்கு டிவோட்டிஸ் பக்தர்களை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அவளுக்கு எவ்வளவு நம்ம கடைபிடிச்சு நம்மளை பயிற்சி பண்ணி இந்த கலியுகத்துல நம்ம வாழ்க்கை கலியுகத்துல நம்ம வந்து முயற்சிகள் எடுத்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சின்சியரா ஏற்றுக்கணும்னாக்கா, நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு பகவானே கேரண்டி தராரு. அவர் வந்து எப்படி வர்றாரு, கருடன் வாகனத்தை வந்து நம்ம கூட்டிட்டு போறாருன்னு சொல்றாரு. அதே போல நம்ம வந்து கஷ்டப்படாம நம்ம வந்து பகவான் வந்து நம்ம ஏற்றிட்டு போயிடுவாரு ஆன்மீக. புரிஞ்சுக்கலாம்? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய். அதாவது இந்த ஸ்லோகத்தோட பர்பஸ், அந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் என்னதுனாக்கா, நம்ம வந்து எதுக்குமே நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து பக்தி சேவை செஞ்சாலே போதும். நம்ம வந்து பிறப்பிறப்புலேருந்து கடலேருந்து காப்பாற்றுக்காக உடனடியாகவே கிருஷ்ணர் வராரு. நம்ம வந்து செய்யக்கூடியதும் சின்சியரா பக்தி சேவை செஞ்சு பகவானுக்கு சேவை செஞ்சு பக்தரோட அசோசியேஷன்ல இருந்து நாம ஜெபம் பண்ணி இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நம்மள கரெக்டா கூட்டிட்டு போயிடும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய். பக்தருக்கு ஸ்ரீ ராதகோபால் ஜி கி ஜெய். ஸ்ரீ ஸ்ரீ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.